கருங்குழி பாசல் கேஸ் மூன்றாவது பகுதி, கடைசி இறுதி பகுதி பார்க்கலாம். ராமானுஜர் ஏன் ராமானுஜர் ஏன் ஓகேன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு நான் பண்ணலைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் உடனே நான் பண்ணிட்டேனே, அந்த கொலையை பண்ணேன்னு சொன்னார். இதுதான் இந்த கேஸுடைய முக்கியமான அம்சம். அதுதான் நம்மளை வியக்க வைக்குது, வியப்பில் ஆழ்த்துது. இட் இஸ் வெரி, அதாவது இட்ஸ் இன்ட்ரீகிங். ஸோ இவரை அந்த என்ன வாதாடுறாங்கன்னா, ஏன் அவர் பண்ண முடியலன்னா, இப்போ பண்ணலைன்னா அவருக்கு நேர் சாட்சி யாரும் பார்க்கல, ஐவிட்னஸே இல்லை, கீழே இருக்கவங்களுக்கு சத்தம் கேட்கல. இதெல்லாம் நம்ம பேசிட்டோம் அதை பற்றி. ஆனால் அவர் ஏன் ஒத்துண்டார்னா, புது இது என்னன்னா, பல செல்வந்தர்கள், ரொம்ப ரிச் பீப்புளோட அவருக்கு பழக்கம் இருக்குது. இவர் என்ன செஞ்சுருக்காரு, இந்த பெண் சீதா இந்த பணம்னு அலையிறாங்க. அவங்க பெரிய மக்களோடே அவங்கள மாதிரியே இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ அந்த சீதாவை அங்கே கொண்டு போகிறாரு. இந்த பெரிய மனுஷங்க, பிரிட்டிஷ் பீப்புள், இந்த நம்ம ஊர்லேயும் ரொம்ப ரிச் பீப்புள் அங்கே பார்ட்டிஸ்லலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. தவறுகள் நடந்திருக்கு. அப்போ யாரோ தவறி இவங்களை தள்ளி விட்டாங்களோ, இல்லைன்னா ஏதோ அவங்கள என்ன நடந்ததோ அந்த இடத்துல பல ஆண்களும் பல இந்த செல்வந்தர்கள் தவறாக நடக்க இவங்க பயன்படுத்திக்கினாங்க சீதாவை. அவங்கள பற்றி விஷயம் வெளியே வரக்கூடாது. எப்படி அந்த பொண்ணு அங்கே போனால், அங்கேருந்து எப்படி விழுந்தா இல்லைனா தள்ளப்பட்டான்றது தெரியக்கூடாது. இப்போ அவங்க பேரெல்லாம் வர அவங்களுக்கு இஷ்டப்படலை. அதை சைலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் ராமானுஜத்தை ஒத்துக்க வச்சாங்க. ப்ராக்டிக்கலி பார்த்திங்கன்னா அது அந்த காலம் 1934. எப்படி அவர் எந்த வண்டியில் அவங்கள அதை ஈச்சம்பாயில் கட்டி கொலை பண்ணி வீட்டில் சத்தமே இல்லாமல், அதுக்கப்புறம் அந்த எந்த வண்டியில் ஏற்றி, அதுக்கப்புறம் படிக்கட்டெலாம் குறுகன படிக்கட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அதில் தூக்கிட்டு போய் அப்புறம் டிக்கெட்டை புக் பண்ணுறது, இது எப்படி யாரும் பார்க்காம தெரிய வரும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. எப்படி யாரும் பார்க்காம எப்படி இவர் கொலை பண்ணி நடந்திருக்கும்? ஏன் அப்போ ஓகே சொல்கிறாரு? ஓகே, பாயை வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் நடந்திருக்காங்க, பேக் பண்ணியிருக்காங்க. பட் இறந்தவங்க இன்னும் கனமாக இருக்கும், வெயிட்டாக இருப்பாங்க. எப்படி அவங்கள தூக்கிட்டு போக முடியும்? இறந்த அந்த பிணம் தான் அவங்க. அப்போது எப்படி தூக்கிட்டு போக முடியும்? வீட்டு படிக்கட்டிலேருந்து இறங்கி மேலே கொடுத்தனும் எடுக்காங்க, ஒண்டி கொடுத்தனும். அங்கேருந்து இறங்கி வண்டியை எடுத்துகிட்டு வண்டியில் இத்தனை பேர், அதாவது ஒண்டி கொடுத்தனக்காரங்க எப்போவுமே அவங்க எல்லாருமே அலர்ட்டாக இருப்பாங்க, வர சத்தத்துக்கெல்லாம் எல்லா ஜனங்களும். அந்த காலத்தில் இன்னுமே நல்லா